வீட்டு சமையலில் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது மரவள்ளி கிழங்கு அடை. அதுக்கு 2 கப் அரிசி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி இல்லாமல் எந்த அரிசி வேணாலும் ஊற வைக்க எடுத்துக்கலாம். அது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3/4 கப்பு வடைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு ஊற விடுறதுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 10 காஞ்ச வத்தலும் சேர்த்து அதோட ஊற போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழிஞ்சோடனே அந்த அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதில் காஞ்ச வத்தல், நம்ம ஊற வச்ச பருப்பும் அதையும் சேர்த்து ஒரு 2 வாட்டி அரைச்சி எடுத்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்ந்து அரைச்ச அப்புறமா அது கூட துருவி வச்ச அந்த கிழங்கையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக காயப்பொடி, உப்பும் சேர்த்துட்டு, உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேருங்க. கிழங்கு மாவுனால் அதிகமாக உப்பு எடுக்காது. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடை மாவு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அடைக்கு கடலைப்பருப்பு, வடைப்பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். கல் சூடானதும் இந்த மாதிரி இந்த மாவை உடனே விட்டு நல்லெண்ணெயும் சேர்த்து இந்த அடை சுட்டால் இந்த அடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடைக்கு தேங்காய் துவையலோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.